இந்த உலகத்துல பல நாகரிகங்கள் மனிதனோட வாழ்க்கை முறையை சொல்லியிருக்கு. உதாரணத்துக்கு ரொம்பவும் பழமையான தமிழர்கள் நாகரிகம், இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், எகிப்து, மாயன்கள், இது போன்ற பல மக்களோட வாழ்க்கை முறைய சில ஆதாரங்களை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரே ஒரு நாகரிகம், எந்த ஒரு துப்பும் கொடுக்காத ஒரு நாகரிகம், திவாங்கோ. திவாங்கோ இதை பற்றி கேட்டதும் ஏதோ புரியாத ஒரு பேர் மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களுடைய நாகரிகமும் இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானிகளுக்கும் சரி ஆராய்ச்சியாளர்களுக்கும் சரி எந்த ஒரு துப்பும் கொடுக்காத ஒரு நாகரிகம். இந்த பகுதியில் வசித்தது உண்மையிலே மக்களா இல்ல அதுக்கும் அதிகம் சக்தி வாய்ந்த ஏலியன்ஸா அப்படின்ற ஒரு கதை இப்ப வரைக்கும் தேடலாவே இருக்கு. இந்த நாகரிகம் வித்தியாசமான முறையிலும் இருக்கு. அதே மாதிரி இவங்க கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கிற மொழியும் சரி, அதோட ஓவியங்களும் சரி, அந்த கல்வெட்டுல செதுக்கப்பட்டிருக்கிற சிலையும் சரி, இது எல்லாமே மர்மங்கள் நிறைந்த ஒரு நாகரிகமா இருக்கு. அப்படி எங்க இருக்கு இந்த திவானாகோ? இந்த திவானாகோவை சுத்தி 200 கிலோமீட்டருக்கு தோண்ட எலாங்கேட்டட் ஸ்கல் உள்ள பல மர்மமான எலும்பு கூடுகளும் கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த பகுதியில் வாழ்ந்தது உண்மையிலே மக்களா இல்ல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில ஏலியன்ஸும் வாழ்ந்து வந்தாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த ஆதாரங்கள் நம்மளை எழுப்புது. பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த திவானாகோவை ஆராய்ச்சி பண்ணிட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இங்க மக்கள் வாழ்ந்ததுக்கான அறிகுறியே இல்லை. இங்க இருந்த மக்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆதாரத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறதுக்கான காரணமும் தெரியல. அப்படி இருக்கும்பொழுது இங்க உண்மையிலே மக்கள் தான் வாழ்ந்தாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்மளுக்குள்ள எழுது. அதுக்கான விடை இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். சவுத் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட கடல் மட்டத்திலிருந்து 13,000 அடி உயரத்தில் இருக்கிறது தான் இந்த திவானாகோ. கிட்டத்தட்ட 10,000 வருஷம் பழமையான இந்த திவானாகோவில் இருக்கிற கற்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரியதளவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மாய கற்கள்னே சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கற்களை செக் பண்ணி பார்த்த ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அப்படி என்ன அதிர்ச்சி? இந்த பகுதியில் கிடைச்ச கற்கள் எல்லாமே 100லிருந்து 450 டன்ஸ் வரைக்கும் எடை கொண்ட கற்களாக இருக்குது. எப்படி இவ்வளோ எடை கொண்ட கற்களை அவங்க ஒரு வடிவமாக அமைச்சாங்கன்ற ஒரு கேள்விக்குறி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கற்களோட வடிவம், செதுக்கின விதம் எல்லாமே மாடல் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி செதுக்கின மாதிரியான ஒரு விஷயங்கள் நிறையவே தென்படுது. எப்படி 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி மனிதர்கிட்ட அந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருந்திருக்கும் என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருது. நீங்களே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வளைவும் நெளிவும் இல்லாமல் இந்த கற்களோட செதுக்கின தன்மை கிட்டத்தட்ட மிஷினில் செதுக்கின மாதிரி அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மெத்தட் ஆஃப் பில்டிங்கே நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, இது மேக்னெட்டிக் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காந்த சக்தி மூலமா ஒரு பொருளை இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவுத்துறது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வரைக்கும் இந்த பாறை மேல காம்பஸை வச்சா அது ஒவ்வொரு திசையை காட்டுதுன்ற ஒரு ஆச்சரியமான விஷயத்தையும் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திவானாகோ பகுதியில் ரொம்ப பெரிய அளவு சைஸ் கொண்ட மண்டை ஓடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. எந்த பகுதியிலும் இல்லாத அளவுக்கு மண்டை ஓடுகள் எப்படி இந்த பகுதியில் மட்டும் பெரிய அளவில் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான முறையில் செதுக்கப்பட்டிருக்க இந்த கல்வெட்டுகள், 450 டன் உள்ள இந்த கற்கள், மேக்னெட்டிக் சக்தி உள்ள இந்த கற்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆச்சரியமான மர்மமான விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த திவானாகோவில் ஒளிஞ்சிருக்கு. இதுக்கான வீடியோ நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா வசந்த் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திவானாகோவை பற்றி இன்னும் நிறைய வீடியோக்கள் வர காத்துட்ருக்கு. நன்றி.